வெல்கம் பேக் டு வடகை 360 சேனல். கூலிக்கு அப்புறம் அமீர் கானை பற்றி தமிழ்நாட்டோட பேச்சானது மிக அதிதீவிரமாக இருந்து கொண்டு வருகின்றது. ஜூன் 2025 வெளியான தி தாரே ஜமீன் பர் என்ற படமானது அதோட முக்கியத்துவத்தையும் அதோட சிறப்பு அம்சங்களையும் இணையதளத்தில் கொண்டாடி தீர்க்கின்றார்கள். இந்த படமானது 2007 தாரா ஜமீன் பரோட ஆன்மீகத்தின் தழுவலாக இந்த படமானது பேசப்பட்டு வந்தாலும் 2018 ஸ்பானிஷ் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு திரைப்படத்தை சாம்பியன்ஸ் என்ற ஒரு முக்கியமான திரைப்படத்தை இந்த படம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூலியில் முதலாக முழு நீள தமிழ் படத்தில் நடித்த பெருமையானது அமீர் கானை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தருவாயில் இந்த தாரே ஜமீன் பர் என்ற படத்தின் மூலமாக ஒரு புது இயக்குனராகவும் புது தயாரிப்பாளராகவும் அமீர் கான் உயர்ந்து உள்ளார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊனமுற்ற பிளேயர்ஸ்களை ஊனமுற்ற திறமையான நபர்களை ஒரு பயிற்சியாளராக கூடைப்பந்து பயிற்சியாளராக அவங்களே ஒரு முழுமையான ஒரு டீமாக கட்டுக்கோப்பாக உருவாக்குவதே இந்த படத்தினோடு சிறப்பு அம்சமாக தாரக மந்திரமாக சொல்லப்பட்டு இந்த படம் வெற்றிநடை போட்டுக்கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படமானது அமீர் கான் தன் சொந்த தயாரிப்பில் தயாரித்து உள்ளார், இயக்கி உள்ளார். இந்த படத்தில் வரும் அனைத்து கதைகளும் அனைத்து கதை பாத்திரங்களும் 2025 அமெரிக்காவில் நடந்து கொண்டு இருப்பதாக இந்த படமானது பேசப்பட்டு வருகின்றது. இந்த படத்தில் சொல்லப்பட்ட அனைத்துமே அமெரிக்காவில் நடைமுறையில் இருப்பதாக இந்த படமானது பறைசாட்டுகின்றது. இதன் மூலமாக 2007 வந்த தாரா ஜமீன் பர் படத்தின் தழுவலாகவும் 2018 வந்த ஸ்பானிஷ் படமான சாம்பியன்ஸ் என்ற படத்தின் தழுவலாகவும் இந்த படமான இருந்தது மட்டும் மிகையாகாது. கூலியின் மூலம் அமீர் கானோட மதிப்பானது, அமீர் கானோட வளர்ச்சியானது இந்தியா மட்டுமில்ல தமிழ்நாட்டு மக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அமீர் கான் தமிழ்நாட்டுக்கு எவ்வாறு கமலஹாசன் போல் ஹிந்தியில் அமீர் கான் ஒரு கமலஹாசனாக நம்ம சூப்பர் ஸ்டாரால் போற்றி அழைக்கப்பட்டார். எது எப்படியோ அமீர் கானின் சிறப்பும் அமீர் கானின் பெருமையும் வரக்கூடிய தமிழ் திரைப்படங்களில் எதிரொலிக்குமா, வரக்கூடிய தமிழ் படங்களில் வருமா என்றும் பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். அது வரைக்கும் கூலியை பற்றி மிக மோசமான அப்டேட் வந்தாலும் இந்த படம் 170 கோடியை தாண்டி வசூல் ரீதியாக முன்னேறி கொண்டு இருக்கின்றது. வாழ்க பாரதம், வளர்க தொழிலாளி.